ஹாய் டியர், முட்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா உப்பு டேஸ்ட் இருக்கும் முட்டை. நமக்கு தேவை இப்போ எக் ஒயிட்டு தான், அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து 5-6 பூண்டு, 2 வரமிளகா, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை நீங்கள் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எக் ஒயிட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அவ்வளோதான், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இதில் நம்ம தாளிப்பு ஊற்றிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிடுங்க. பாருங்கள், நான் நினச்சே பார்க்கல சூப்பராக இருக்கும்னு. நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, see you, bye.